ஹாய். வாங்க நண்பர்களே, நம்ம ட்ரிப்பு போகிறோம். எத்தனை மணிக்கு போவீங்க ட்ரிப்பு? 4:30 மணி. 4:30 மணி. நாங்கள் 3 மணிக்கே நான் எழுந்துட்டேன். அன்னைக்கு இதெல்லாம் மிட் நைட்டு. டிராஃபிக் இல்லாமல் போகணும்ல. எப்போனாலும் இப்போ நான் உண்மையாக சொல்வேன், நான் தூங்கிட்டு தான் வருவேன். இவன் பண்ணா பார்த்தீங்களா நியூ இயருக்கு? அது தூங்கிட்டு தாங்க வருவேன். நீங்கள் தூங்க மாட்டீங்க. ரொம்ப அம்சமாக இருக்கீங்க நந்தினி, மாடர்ன் வேலைக்காரி மாதிரி. நல்ல பரிஜோன் அப்போ எல்லாம் போ போ, நாய் பிடிக்க போகுது போ. అందరికీ నమస్కారం. போய் இப்போ தூங்குவோம். தூங்குற டைம். தூங்குறதுலாம் கிடையாது. அடுத்த ஸ்டாப்பிங் கிடையாது. அடுத்த ஸ்டாப்பிங் இராணி அம்மன் கோயில் தான். நான் தூங்க போகிறேன். வைப் என்ட்ரி பண்ணிக்கலாம். நீ கேளு, நான் தூங்குறேன். நான் தூங்க விட மாட்டேன். நான் சேர்த்துக்க மாட்டேன். அது உங்ககிட்ட தூங்கலான்னா இந்த பாட்டு தூங்க விட மாட்டேன். நீ தூங்க விட மாட்டியா? நான் தூங்க விட மாட்டேன். ஒளருவாயா? என்னடி இது எப்படி இருக்கு? அப்ப அங்க இது பனி இல்ல, இந்த போய் கொத்துற புகை. அதுவா? நான் கூட பயந்துட்டேன். அப்புறம் அங்க போனா ஸ்னோஃபாலே வந்துரும் போல. ஆமா, இப்ப இராணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். டிராஃபிக் இருந்த காரணத்தினால நம்ம காருக்குள்ளே தூங்கியாச்சுன்ற தூங்கல. இப்ப நான் தூங்க போறேன். தூங்க விட மாட்டேன். நண்பர்களே, இப்ப என்ன கதைனா, நந்தினிக்கு வந்து அரைச்சிட்டு தூச்சு போயிருந்தான். முடியலையே. நாங்க என்ன பாட்டு முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு முடியாது. அட போகடா கொய்யாங்கோ. என்னப்பா அதுல ஒண்ணு லட்டு நல்லா இருக்குல்ல. அங்க வேற நாதஸ்வர பால்கோன். நாடு பச்சனே நான் அப்படி சொல்லுவேன். ஸ்னாப் பைத்தியம். சிரிங்க நடி, ஏன்டா நீ உருன்னு வச்சிருக்கீங்க? எடுத்துட்டு காஃபி குடிக்க லேட் பண்ணனா விட்டு போயிடுவோம். வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறோம். அப்படிதான் இருப்பேன். ஏண்டி கூணு விழுந்து கிளம்பி வந்திருக்கேன். இந்த மாதிரி விட்டு கிளம்புறோம். பாய். அவர் கிளம்பிட்டாரு, டேடி ஒன்று விட்டுட்டு. பாய். ஊரை திறந்தா அவங்க தான் அந்த ஊரே திறந்து வைப்பாங்க. டிராவல் கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். நீ விண்வெளிக்கு கூட போ, எனக்கு என்னப்போ. மொத்தம் நான் போனேன் தானே. போயிடு, கிட்டே வராது. இன்னும் வரவே இல்லை. எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கும். உங்க எல்லாரையும் நான் வீடியோ எடுக்கிறேன், என்ன யாரும் எடுக்க மாட்டேறீங்க. நீங்க தான் வந்து எல்லாத்தையும் அவ ஃப்ரேம் வைக்கிறது. எவனா சாம்பார் சட்டிக்குள்ள இருந்து ஃப்ரேம் வைப்பானா? கொஞ்சம் கீழே இருக்குங்க, உங்க முகரக்கட்டு தெரியல. சாம்பார் சட்டி எடுத்துட்டு போயிட்டானா? டைனோசர் திங்கிற மாதிரி திங்கிறேன். நந்தினி
மேரிஸ் வாடா வாடா. இல்ல பூரியே வரல, அதுல சாப்பிட்டு ஆர்டருக்கே போயிட்டாங்க அவங்க. பாயாசங்கடா. பாயசம் இல்லையா, பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஐயோ பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது கொடுங்க. நந்தினி இது அப்படியே ஒரே வாயில போட போறா. வாடகை வாய் எடுக்கிறேன். ஒரு வாய் தானே வச்சிருக்கேன். கட்டுறீங்களா? ஒரு வாய் தானே வச்சிருக்கேன். வாடகை வாய் வச்சிருக்கேன் நீ. ஒரே வாயில் தானே போட போற? இல்லைங்க, அப்ப நான் வாடகை வாய் வச்சிருக்கேன். ஆமா எப்படி சம்பாதிக்கிறதுக்கு வரும்? இப்படி ஒரு எங்க அம்மா வயித்துல ஏய் வாச்சி வாடா ரைஸ் ஓட வா. பாவ சிச்சன். இந்தியன் பேரண்ட்ஸ் சின்சானுக்கு பாரு பூவெல்லாம் வச்சிருக்காங்க. இப்படி வைக்க கூடாது. குடும்ப தலைவிக்கு பெரிய இலை தான் போடுவாங்க. இவர் பேச்சு உங்க ஸ்பெஷல் டேலண்ட் காமிச்சிட்டு இருக்கீங்களா? வரமாட்டி கஷ்டம் வந்து சாப்பிடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் அதில் தான் அப்படி போடுவாங்க. அப்போ இது சிக்கனா மட்டன்? அதான் பள்ளிப்பாளையம். எங்க அங்கிருந்து வருது அந்த மட்டனு? சேர்வாவா? ஒரு செகண்ட்ல இன்சல்ட் பண்ணிட்டாரு. அந்த குழம்பே அசிங்கப்படுத்திட்டாரு. சாரி, நமக்கு நோட்டில் தனியாக கொஞ்சம் ஊத்து, டேஸ்ட் பண்ணு. மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு போடு. முந்திரி வரணும். குத்து விளக்கு மாதிரி கேசரி போடுமா? இவன் இல்லன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? நான் இவளை என் மருமகன் சொல்றதை விட மகன்னே சொல்லுவேன். கேசரி போடுமா? நெய் வாசனை வருது. சீர போட்டு இப்படி நாளைக்குள்ள சாப்பிடுவீங்களா? கூட்டு பொரியல் ஒரு கையை விட்டு சாப்பிடக்கூடாது தெரியுமா? ஆத்தா என்ன தெரிகிறது? நீ என்ன பண்ற? இந்த ஸ்ட்ரீக்ஸ்னு இந்த ஸ்னாப் சாட்டியோ சேனல்லாம் ஒரே ஒரு 8 தான். அப்படி போய் விழுந்துருவேன் பேர் ரோட்ல. சப்பல் ஸ்பின்சர் போடா. போச்சு அவங்க கிட்ட இது வாங்கினேன்னா இதை வாங்கி அவங்க கிட்ட ஸ்பூனு கேட்டா அவங்க இது சாப்பிட்டதே இல்லையா? இது சாப்பிட்டதே இல்லையா? இது சாப்பிட்டதே இல்லையா நீங்க? கேட்டாங்க. உள்ளே ஸ்பூன் இருக்குன்ட்டாங்க. அப்புறம் அவங்களே உடைச்சி காட்டினா ஸ்பூன் எங்க இருக்கு? நானும் பாதி ஒரே அசிங்கமா போச்சு நந்தினிக்கு. ட்ரெஸ்ஸை எப்படி அழுக்காக்கி வச்சிருக்க? எதுக்கு உன்னை டாக்டர் எதுக்கு வெள்ளை கலர்ல கோட்டு போதாங்க? அவங்க ட்ரெஸ் அழுக்க போடாம அவங்க அப்படி பாத்துக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் எப்பதான் அதுக்கு போதாம பாத்துக்கோமா அப்போதைக்கு இதுக்குதான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால தான் அப்படி வருது. இல்லைன்னா நான் நல்லா தான் பேசுவேன். பேசுவீங்க நல்லா பேசுவீங்க. அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால நான் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும். ஃப்ரீஸ் ஆகுதுல்ல எங்க நாக்கு மட்டும். உங்க அம்மா நந்தினி புஷ்பா வாய்ஸ் வந்து பாரு. நீ முந்தா புத்துக்கோ தத்திக்கா வந்து என் காலம் இது
என்ன ஜோக் பண்ண விடுறாள். சே நீ கொஞ்சம் புத்திக்க தாச்சிக்கா வந்து எங்க ஒரு மனப்பாடல் பாடல் சொல்லு. நீ பாட்டு பாடும்போது சரி வாட் இஸ் ரேடியாலஜி சொல்லு. கீழே சொல்லு. நீ எவ்வளோ நேரம் இருக்கு? ஏன் வாந்தி வர மாதிரி இருக்கா? திருப்பி சொல்லு. ஆடுபுலி ஆட்டம். ஏய் உண்மையிலே தான் இருக்கு. இது போட்டிருக்கால மருந்து தேய்ச்சிருக்கு அதை தொடாதீங்கன்ட்டு. நான் என்ன தெரியுமா, அது ஒரு மருந்து, அதை தொடாதீங்கன்னு படித்தேன். இந்த பக்கம் போகாதீர் போ. செப்பட ஒளிச்சு வைக்கிற இடத்த பத்தியா? இன்னைக்கு டே vlog அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.